ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை தியானிக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் துணையாக இருக்கிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாய் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படுவோர் வாழ்வில் காணுகின்ற நன்மை பெரிது. பயத்துடன் கீழ்ப்படிவோர் என்றும் வாழுகின்ற வாழ்வும் இனிது. கர்த்தருக்கு பயப்படுவோர் வாழ்வில் காணுகின்ற நன்மை பெரிது. பயத்துடன் கீழ்ப்படிவோர் என்றும் வாழுகின்ற வாழ்வும் இனிது. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தரின் கிருபை என்றும் அவருக்கு பயந்தவன் மேலே இருக்கும். அவர் தரும் ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் என்றும் நிலைக்கும். கர்த்தரின் கிருபை என்றும் அவருக்கு பயந்தவன் மேலே இருக்கும். அவர் தரும் ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் என்றும் நிலைக்கும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார்.
பயப்படுதல் ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். பாக்கியமும் நன்மை பெருகும், நம் பாதைகளும் செம்மை அடையும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். பாக்கியமும் நன்மை பெருகும், நம் பாதைகளும் செம்மை அடையும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் உயர் ஞானத்தின் துவக்கமாகும். பயத்துடன் கீழ்ப்படிதல் பரலோகம் செல்லும் பாதையாகும். கர்த்தருக்கு பயப்படுதல் உயர் ஞானத்தின் துவக்கமாகும். பயத்துடன் கீழ்ப்படிதல் பரலோகம் செல்லும் பாதையாகும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவார். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 63வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று 63வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 63வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளில் ஆழ்ந்த காரியங்களை நாங்கள் கற்று உணரவும், இவைகளிலே கர்த்தராகிய தேவன் பேசும் உம்முடைய அதீதமான சத்தத்தின் ஆழமான பரிமாணங்களை நாங்கள் உணர்ந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் எங்கள் வாழ்க்கை நிலைகளை சீராக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரங்களாக உருவாக்கப்படவும், நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 63வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடுக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா,
கடும் புயல் நடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கர்த்தகரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஆமென். கர்த்தகரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார். ஆமென். இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஆமென். கர்த்தகரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஆமென். கர்த்தகரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஆமென். கர்த்தகரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. 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 நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கரங்களை தட்டி கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. அல்லேலூயா. வாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர். கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்து நீங்க தானே, ஆலோசனை கத்து நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆயும் தகப்பனும் நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. 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 உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே,
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அப்படி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடு. சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நானும் மறந்திடுவேனோ, அதை நானும் மறந்திடுவேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. அப்படி நாம் ஒப்பு கொடுப்போம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. Thank you Lord. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்கும் ஒவ்வொரு துதியின் சத்தத்தை கேட்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர் நம் எல்லைகளை நிரப்பிக் கொண்டு வரக்கூடியவர். நம்மேல் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவருடைய நாமத்தை நாம் யாவரும் உயர்த்தி துதிக்கப் போகின்றோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை.
கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் பிடி வெள்ளி அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா சன்னா ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா எல்லாரும் வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம் உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 எல்லாரும் ஓசன்னா 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 ஓசன்னா. நன்றி ஆண்டவரே, அசைவாடும் எங்கள் தேவனே, எங்கள் நடுவிலே உம்முடைய பிரசன்னம் பரிபூர்ணமாய் விளங்குகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆவியானவரின் கிருபை அசைவாடி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சந்திக்கும்படி இறங்கி வந்தவரே, எங்கள் மேல் உம்முடைய ஆவியின் நிறைவை தருகிறவரே, உம்முடைய அசைவாடும் கிருபையினாலே எங்கள் உள்ளங்கள் எல்லாவற்றையும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறவரே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் ஒரு தேவனாய் இருக்கிறதற்காய் உம் நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you my Father, thank you my Father,
Thank you my Lord. மாம்சமானோர் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறதை போல உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வாசஸ்தலம் எங்கள் நடுவிலே இருக்கிறதற்காய் உம் நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. கிருபையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். எங்கள் நடுவிலே உலாவும் ஒரு தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணும் ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே காணப்படும் வன்முறைகளுக்கு எதிராக கர்த்தருடைய நாமத்தினால் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக தேசத்திலே காணப்படக்கூடிய விலைவாசி உயர்வுகள், ஏழை எளிய சாமானிய மக்களால் இந்த விலைவாசி உயர்வை மெய்யாகவே தாங்க முடியாம எத்தனையோ கொலைகளுக்கு நேராக, கொள்ளைகளுக்கு நேராக கடந்து போகக்கூடிய அப்பாவி மக்களுடைய நிலைகளை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோம். எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரியான கொள்ளை அடிக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்திலே காணப்படக்கூடிய கட்டுப்பாடு இல்லாத விலைவாசி உயர்வு. எந்த காரியத்தை நீங்கள் தொட ஆரம்பித்தாலும் கூட எல்லா விதமான காரியமும் நம்முடைய நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. தேசத்துல நல்ல விளைச்சலை கர்த்தராகிய தேவன் தரணும். தேசம் சுபிட்சமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே காணப்பட வேண்டும். மட்டுமல்லாமல் தேசத்திலே காணப்படும் விலைவாசி உயர்வுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வரும்படிக்காக சாமானிய மக்களும் கூட நல்ல வாழ்க்கையின் முறைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு விலைவாசி உயர்வுகளுக்கு எதிராக கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களா நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் இந்த விலைவாசிக்குரிய காரியங்களை தங்களுடைய மனதிலே கருத்தாக கொண்டு விலைவாசிக்குரிய காரியங்கள் ஏற்றப்படாதபடிக்காக சாமானிய மக்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே சந்தோஷமாய் வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு விலைவாசிக்குரிய காரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவிற்காக அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை, விவேகத்தை கர்த்தராகிய தேவன் தந்து தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த விலைவாசிக்குரிய காரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து தேசத்திலே காணப்படும் வறுமை ஒழிக்கப்படும்படிக்காக, விலைவாசி உயர்வுகள் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக சத்தத்தை உயர்த்தி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விலைவாசி உயர்வினால எத்தனை பசி, எத்தனை பஞ்சம், எத்தனை பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது நாங்கள் கண்கொண்டு பார்க்கிறோமே. எந்த தெருக்களிலே நாங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் வறுமை கோட்டிற்கு கீழாக வாழக்கூடிய ஏராளமான மக்களுடைய நிலைகளை நாங்கள் கண்கொண்டு பார்க்கிறோமே. நிறைய ஜனங்கள் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார்களே. அவர்களுடைய வருமானத்திற்கு மிஞ்சினான செலவினங்கள் அந்த விலைவாசி உயர்வினாலே அதிகமாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால சாமானிய மக்களும் வாழ தகுதியல்ல, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், தகுதியற்ற ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால பல பேர் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை நாங்கள் கண்கொண்டு பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தகுந்த ஞானத்தை தந்து விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அளவிற்கான எல்லா சட்டதிட்டங்களை அவர்கள் உருவாக்கும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே விலைவாசி நிமித்தமாக ஜனங்களுடைய ஜீவன் பாதிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் இந்திய நாடு செழிப்பான ஒரு பூமியாக மாற்றப்படும்படிக்காக எல்லா வயல் நிலங்களும் நல்ல விளைச்சல்களை பார்க்கும்படிக்காக எல்லா தானிய களஞ்சியங்களும் நிரப்பப்படும்படிக்காக வறுமை கோட்டுக்கு கீழாக ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களும் காணப்படாதபடி எல்லாரும் செழிப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும்படிக்காக எங்கள் எல்லைகளை கர்த்தருடைய கரம் செழுமையாய் மாறப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரின் அங்கீகரியும், அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக உம்முடைய கிருபைகளில் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமானிய மக்களும் வாழ தகுதியில்லாத ஒரு இடம் என்கிறதை பற்றி யோசிக்கக்கூடிய யோசனைகளிலே நின்று இந்த உலகம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, இதில் நாங்கள் வாழ்க்கை வாழ இந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் வாழ்க்கைகளை ஆரம்பிக்கத்தக்கதாக எல்லா விலைவாசிகளும் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக கர்த்தரின் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் பல விதமான பலன்களை எதிர்பார்க்கின்றார். பலன் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால் பிரயோஜனங்கள் ஒன்றும் உருவாக்கப்படுகிறதில்லை. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனையும் ஆண்டவராக தேவன் நாட்டி வைத்திருக்கிறதுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, அவன் ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய பலன்களை தர வேண்டியது அவசியம். பலன்கள் என்று சொல்லும் பொழுது பல விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய சொந்த மாம்சத்தின் மூலமாய் வரக்கூடிய பல விதமான பலன்களை நம்ம பார்க்கலாம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி கட்டுவிரியனுடைய கனிகள் அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று பார்க்கலாம். தன்னுடைய சுயமான கனிகளை கொடுக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம வாசிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரலாம். ஆனா எது முக்கியம் அப்படின்னா, நான் என்னுடைய மனம் போன போக்கின்படி கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில தேவன் விரும்பும் கனியாகிய பலனை நான் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லா செடியும் எல்லா விதமான கனிகளையும் கொடுக்கும். ஆனால் எல்லா விதமான கனிகளும் எல்லா விதமான மக்களுக்கும் பிரயோஜனமாக காணப்படுகிறது இல்லை. பிரயோஜனமான கனிகளை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாதான், அதற்குரிய முழு பலன்களை நாம் தர ஆரம்பித்தால் மட்டும்தான் அது நாட்டப்பட்டிருக்கக்கூடிய மனிதனால் கவனிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய கவனிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்பும் கனியை நாம் தர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் அநேகம் விதமான நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். எப்படி, எதுக்காக தருகிறாரு அப்படின்னா, என்றைக்காகிலும் ஒரு கனி நம்ம கொடுத்துட்டு அப்படி நிற்கக்கூடியதல்ல. ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியான பலன்களை தர வேண்டியது அவசியம். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த பலன்களை தருவான். அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை பலன் கொடுத்து முடிக்கிறது இல்லை, மிகுந்த பலன்களை நான் கொடுக்க வேண்டியது. என்னால எவ்வளவு தூரம் ஈல்டிங்க ரொம்ப அதிகமாக நான் கொடுக்க முடியுமோ அதைத்தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். ஒரே ஒரு கனியை கொடுக்கறதுக்கு இல்லை. ஆண்டவராகிய தேவன் நாட்டி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் கூடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன். ஒருவன் நெல் மணியை நாட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரே ஒரு மணியை கொண்டு போய் வைத்து அநேகம் விதமான, அதாவது விதைக்கக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். அது சில அந்த செடிகள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கிறார். அந்த செடியை விலைக்கு வாங்கிட்டு வந்து இவன் தன்னுடைய வயலிலே அந்த செடியை நாட்டி வைக்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஒரு நெல்மணியிலே வந்த அந்த ஒரு செடியை நான் நாட்டி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இதனுடைய விளைச்சலாக ஒரே ஒரு மணி மட்டும் வருதுச்சுங்க. அதனால் என்ன பயன் உண்டு? ஒரு மணி உள்ள அந்த செடியை நான் நாட்டி வைத்தால் பல மணிகளை அது கொடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்? நானே ஒரு மனுஷனை இப்படி எதிர்பார்க்கிறது உண்டானால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பார்னு சொன்னா, ஒரு முறை நான் பலன் கொடுக்கக்கூடியவனாய் அல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்த காலத்திலும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகுதியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு லட்சியமான ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சாதான், ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தராக தேவனுக்கு இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சு முடிச்சேன், அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சு போச்சு, இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல, இப்ப உதாரணமாக அப்போஸ்தலர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வாழ ஆரம்பிச்சாங்க. அவர்கள் ஒரு முறை அடிபட்டு பின்பு அவர்கள் ஊழியத்துக்கு போகாம அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு முறையும் பாடுகளை பட்டு கர்த்தருக்கு மிகுதியும் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாய் விளங்கினாங்க. ஒரு முறை நான் அடி வாங்கிட்டாங்க, இது போதும், நான் பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய தகுதி பெற்றவனாய் மாற்றப்பட்டு அப்படி அந்த மக்கள் யோசிக்கல. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாடுகளை பட்டு வேதனைகளை பட்டு மிகுந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு பலனை, ஃபுல் ஈல்டிங் நம்ம கொடுக்கணும். முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்குகிறது தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நான் உங்களோடு கூட பேசும்படிக்காக ஆசைப்படுகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தாளந்துகளை பயன்படுத்தினா போதும் கர்த்தராகிய தேவனுடைய மனதை நான் சந்தோஷப்படுத்தும், இல்லை. தாளந்துகள் ஒரு புறமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் மற்ற என்னென்ன விதமான காரியத்தினால் என் தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும், என்னென்ன காரியத்தை நான் தர முடியும். தாளந்துகளை கொடுக்கிறது மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நின்று விடக்கூடாது. இன்னும் என்னென்ன காரியங்களை கர்த்தராகிய தேவனுக்கு என்று கொடுத்தால் என்னுடைய பலன்கள் மிகுதியான பலன்களாய் காணப்பட முடியும். நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அத்தோடு கூட போகிறது இல்லை. சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு இன்னும் நான் என்னென்ன விதமான பலன்களை, கர்த்தருடைய மனதை சந்தோஷிக்கக்கூடிய பலன்களை கொடுக்க முடியும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய
லட்சியமாய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்டி வைத்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மிகுந்த பலன்களை பல சோர்ஸின் மூலமாக மிகுதியான பலன்களை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு காரியத்தின் அடிப்படையில் நான் பலன் கொடுக்கிறது போதாது, பல முனைகளிலே நான் கர்த்தருக்கு பலன்களை தரக்கூடியவனாய் விளங்க வேண்டும். பாடல் பாடக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக, ஆராதிக்கக்கூடிய ஆராதனையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, அநேக விதமான மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக, இப்படி பல முனைகளிலே ஆண்டவராக தேவனுக்கு நான் முழு விளைச்சலை தர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் என்னுடைய கனிகளிலே சந்தோஷப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஒரு முனையிலே நான் செய்யக்கூடிய ஊழியம் போதுகிறது இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கென்று நான் மெய்யாகவே வார்க்கப்பட வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், உங்கள் ஊழியத்தின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனால் நலமாய் இருக்குமே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நிலைகளிலும் நான் கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு விஷயத்துல மட்டுமல்ல, என்னுடைய ஒவ்வொரு விதமான பொருளிலே கர்த்தராக தேவனை மகிமைப்படுத்த, என்னுடைய ஊழியத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆராதனைகளிலே கர்த்தராக தேவனை மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளிலே கர்த்தராக தேவனை மகிமைப்படுத்த, என்னுடைய ஜீவனை தரக்கூடிய விஷயத்தில் கர்த்தரை அப்படின்னா என்ன அர்த்தம்? பல விஷயங்களிலே ஆண்டவராக தேவனுடைய மனதை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே எதிர்பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப கர்த்தராக தேவனை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போகிறோம் சொன்னா, ஒரு விஷயத்திலே மட்டும் ஆண்டவராக தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர் அல்ல. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு காரியம், இப்ப அதாவது இந்த பல் மருத்துவத்திலே நம்ம கடந்து போகிறது உண்டானால், பல் மருத்துவர்கள் பல்லுக்கு தான் அவங்க பார்ப்பார்களே தவிர வேறு மருத்துவத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கண் மருத்துவத்தில் நம்ம கடந்து போகிறது உண்டானால், அவர்கள் கண்களுக்கு தேவையான காரியத்தை தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற காரியத்தை அவங்க நமக்கு முன்னால செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தராக தேவனுடைய சமூகத்தை நீங்க கடந்து போனீங்கன்னா, உங்களுடைய மருத்துவத்துக்குரிய காரியத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் பஞ்ச காலத்திலும் அவர் உங்களுக்கு உதவிகளை தருவார். உங்களுடைய கைவிடப்படக்கூடிய நேரத்திலும் கர்த்தராக தேவன் உதவிகளை தருவார். பலவீனப்படக்கூடிய நேரத்திலும் பலத்தை தரக்கூடியவராய் விளங்குவார். மரணத்தின் ஊடாக கடந்து போனாலும் நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நிலைகளிலும் நான் கர்த்தராக தேவனுக்கு பயன்படுத்தப்படும். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அதுதான் முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலை. இந்த மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் இவைகளின் மேல் பிரியமுள்ள ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், அவர் என்ன சொல்லுகின்றார்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பூரணமான பலனை நான் கொடுக்க வேண்டியது அவசியம். முழு ஈல்டிங்கை நான் கொடுக்க வேண்டியது, என்னுடைய எல்லா விதமான, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துவத்தினுடைய முழு தன்மைகளை தேவனுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல முழு பலனை நான் கொடுக்க ஆரம்பித்தால்தான் தேவன் அவைகளின் மேல் பிரியப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க போதும் இல்லை. கர்த்தருக்கு செய்யக்கூடிய விஷயத்துல நீங்களும் நானும் தடைகளை போடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவராக தேவனுக்கு நீங்கள் மிகுதியாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் கர்த்தராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள். ஒரு விஷயத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தராக தேவன் மனுக்குலத்திற்கு பலவிதமான காரியங்களை செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் அவரை சார்ந்து அவரை பின்பற்றி வரக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தராக தேவனுக்கென்று பூரணமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். பூரண பலன்களை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்திலே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். பலன்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம், நிலம் சரியான ஒரு நிலமாய் காணப்பட வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம். இரண்டாவது, எப்பொழுது நான் விதைக்க வேண்டும், எப்படி நான் விதைக்க வேண்டும் என்கிறதை பற்றி சென்ற வாரத்தில் நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். நான் முழு பலனை தேவன் எதிர்பார்க்கும் முக்கியமான பலன்களை தர வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாகும்படி நான் என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை விதைக்க வேண்டியது அவசியம். அப்பதான் ஃபுல் ஈல்டிங்கை கர்த்தராக தேவனுக்கு நான் தர முடியும். சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சாகும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்.
பல நேரங்கள்ல நான் இன்றைக்கும் என்னுடைய உலக ரீதியான காரியங்களிலே உயிர் உள்ளவனாக நான் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால நான் செய்யக்கூடிய அநேக விதமான காரியங்கள் பலன் இழந்து இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லுகின்றார் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்லது உலக ரீதியாக காணப்படக்கூடிய சிந்தனைகளோடு கூட நான் பல உலக ஆவிக்குரிய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஆவிக்குரிய காரியங்களுடைய முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உலக ரீதியான ஆவிக்குரிய ஜெபத்தை நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஜெபத்தை நான் செய்கிறது உண்டானால் அந்த ஜெபத்தினுடைய முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று ஆவிக்குரிய நிலை சாகணும், இல்லை என்றால் உலகம் சாகணும். ஏதாகிலும் ஒன்று மரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் மற்றனுடைய முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கோதுமை மணி உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் பலன் ஒண்ணுமே இருக்காது. அவைகள் சாகும்படி எப்பொழுது அவைகள் ஒப்பு கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதோ, சில விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சாகும்படிக்காக அர்ப்பணிக்க மாட்டேன். சில காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சபைக்கு வரக்கூடிய நேரத்துல அவைகள் எல்லாவற்றையும் களைச்சி நான் வீட்டிலே வைத்து விட்டு வருவேன். திரும்ப போகக்கூடிய நேரத்தில் அவைகளை நான் மாட்டிக்கொண்டு மீண்டும் அதே விதமான காரியத்தினூடாக கடந்து போகிறத பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? சாகும்படி எதை நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட சொல்ல வேண்டியது அவசியம். இயேசுவுக்கு பலவிதமான விருப்பங்கள் காணப்படக்கூடிய இயேசுவாகவே இந்த உலகத்திலே வந்தார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டும். மட்டுமல்லாமல் அவருக்கும் இந்த மரணத்தினுடைய ஆக்கினைகள் வராத அளவிற்காக எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே வர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். அதனால்தான் கர்த்தராகிய தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்றார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருந்தது, இந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். என்றாலும் கூட அந்த விருப்பத்தையும் மரிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்க ஆரம்பித்த பொழுதுதான் முழு பலனை, பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலனை இயேசுவினால் கொடுக்க முடிந்தது. சில சுபாவங்கள் மரிக்கும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அது எனக்கு கூட ஒட்டி பிறந்த சுபாவங்கள், அது மரிக்கும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அது இருக்கக்கூடிய வரைக்கும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை விதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் முழு பலனை அது என்னுடைய வாழ்க்கையை தரும்படிக்காக அனுமதிக்காது. சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால எத்தனை தூரம் நான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்பட ஆரம்பிச்சார். உதாரணமாக, நான் பால் வாங்கக்கூடிய ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பால் வாங்கக்கூடிய ஒரு மனிதன் நல்ல ஒரு இடத்துல போய், அதாவது மற்ற மக்கள் விற்கக்கூடிய பால் அநேக விதமான கலப்படங்கள் காணப்பட முடியும் என்பதற்காக ஒரு பண்ணையில போய் நான் பால் வாங்கும்படிக்காக கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக, இதுக்காக ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் பண்ணையில பால் வாங்கும்படிக்காக என் கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கடந்து போகக்கூடிய நேரத்துல எல்லா காரியங்களும் இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளாக கடந்து போய் என் பாத்திரத்திலே அசுசி காணப்படுகிறது உண்டானால் வாங்கின பால்களே பிரயோஜனம் இல்லை. அப்போ முதல் காரியம், என்னுடைய பாத்திரம் சுத்திகரிக்கப்படணும். இந்த பாலினுடைய முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் முதல் காரியம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப எனக்குள் காணப்படக்கூடிய பல சுபாவங்கள் மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள்லாம் எப்படி செய்யறோம், ஜெபம் எப்படி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் சுபாவத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். அதை விட்டு விலகி ஜெபிக்க என்னால முடியல. என்னுடைய பழைய மனுஷனுடைய நிலைகள்லாம் எனக்குள்ள இருக்கு, என்றாலும் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தினால் பலன் வருமா என்றால் வராது. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இந்த பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கட்டுப்போகப்பட ஆரம்பிச்சு. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில காரியங்களை நீங்களும் நானும் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதத்திலே ஆண்டவராக தேவன் எதை எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, இந்த கோதுமை மணி உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் பலன் வராது. சாகக்கூடிய அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் அதனுடைய முழு ஈல்டிங்கை நாம் பெறக்கூடிய அந்த தன்மைகளை ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் பல விதமான காரியங்கள் சாகும்படி நான் அர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம். இவர்கள் செத்ததே ஆகில் ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய மிகுதியான பலன்களை கொடுக்க என்னால் முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே சாவுக்கிரமான காரியம் என்ன உண்டு? எவைகள் எல்லாம் சாகும்படி இன்னும் நான் ஒப்பு கொடுக்கல, எவைகள் எல்லாம் சாகும்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு ஜெபம் செஞ்சாலும் அந்த ஒரு ஜெபத்தினுடைய முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு கேட்க ஆரம்பிச்சால், ஏன் என்னுடைய ஜெபங்களுடைய முழு பலனை நான் பெற முடியலன்னா, இவைகள் எல்லா விதமான காரியத்தினுடைய பலன்களை தர முடியாமல் இன்னும் சாகக்கூடிய காரியங்கள் சாகாமல் உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். இது என்னுடைய ஜெபத்தை தீட்டுப்படுத்தக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. இதை சாகும்படி நான் எப்போ ஒப்புக் கொடுக்கிறேனோ அப்பதான் அதனுடைய தன்மைகளுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கும் பலனை தரக்கூடியவனாய் விளங்க முடியும். சாவுக்கினமான காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் அதுல 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே எது சாகும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள். வசனத்தை வாசிக்கிறேன். இது என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். முதல் காரியம், என் சுய விருப்பங்கள் மரிக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்களுடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு பிரபலமான ஒரு ராஜாவாக உயர்த்த வேண்டும். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வர வேண்டும். அந்த ராஜ்யத்திற்கு கீழாக நாங்கள் எல்லாம் மந்திரிகளாக, பிரதானிகளாக, எல்லா விதமான ஆளுமைக்கு கீழாக காணப்படக்கூடிய மக்களாக விளங்க வேண்டும். எங்களுக்கு கீழாக மக்கள் யாவரையும் வைத்து நாங்கள் அவர்கள் மேல் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதுதான் இந்த சீஷர்களுடைய முக்கியமான ஒரு நினைவாக காணப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவராகிய தேவனை பல முறை அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நீரும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாமா ஆண்டவரே? நீர் போய் இந்த அற்புதமான காரியங்களை பிலாத்துவுக்கு முன்பதாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான உலகமும் உம்மை மெய்யாகவே பின்பற்றக்கூடியதாக விளங்கிவிட முடியுமே. இயேசு ஒவ்வொரு முறையும் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது கிடையாது. நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக வரல. உலகத்திலே மேன்மையான விஷயங்களை நான் பெரும்படிக்காக வரல. சீஷர்கள் எல்லா விதமான மக்களும் எதை இயேசுவிடத்தில் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க? அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக, நாங்கள் எல்லாம் அவருக்கு கீழாக மந்திரிகளாக, பிரதானிகளாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய விருப்பமாக, வாஞ்சியாக காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆனா இயேசுடைய வாழ்க்கைக்கும் இவர்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் இயேசு தன்னுடைய தன்னுடைய இஷ்டத்தின்படியே நடக்கக்கூடிய காரியங்களை கண்ட மாத்திரத்துல அவர்கள் மனதிலே ஒரு விளக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை இயேசு கேட்கறதுக்காக வரல, அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்காக வருகிறார். அது என்ன காரியம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படிக்காக வராமல் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்காய் வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய சுய சித்தங்களை அவர்கள் மறுத்து தாங்கள் ராஜாக்களாகவும் அதிகாரிகளாகவும் காணப்பட வேண்டும் என்கிற சுய விருப்பத்தை அவர்கள் மறித்து இயேசுவை பின்பற்றும்படிக்காக தங்கள் சித்தங்களை மறிக்கும்படிக்காக அவர்களுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாமும் மறிக்கும்படி அவரை நாம் பின்பற்றுவோம்னு சொல்றாங்க. முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய விருப்பங்கள், பல விருப்பங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனால் உங்களையும் என்னையும் அவர் விருப்பத்தின்படி வரையவே முடியாது. முதல் காரியம் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் விருப்பங்கள் யாவற்றையும் விட்டுக் கொடுக்கணும், சாகுபடி ஒப்பு கொடுக்கணும். எனக்குன்னு பல விருப்பங்கள் இருக்கு ஆண்டவர், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசைப்படுறேன். இல்லை, ஆண்டவராக தேவன் உங்களை வணைய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதை தான் கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. உங்கள் சுயம், உங்கள் சுய விருப்பம், உங்கள் சுய நினைவு, உங்கள் சுய எண்ணங்கள் எல்லாம் முதல் காரியம் மறிக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்க எல்லா ஜனங்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? ஆண்டவராகிய தேவனை நாங்கள் பின்பற்ற போகிறோம், மறிக்கும்படி நாங்கள் பின்பற்ற போகிறோம். ஏன்னா அவருடைய விருப்பம் இதுதான். எங்களை ஆண்டவராகிய தேவன் வணைய வேண்டும் என்றால் நாங்கள் எங்கள் சுய வாழ்க்கையின்படி வாழ ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாங்கள் வணையப்பட முடியாது. அந்த சீஷர்கள் புரிஞ்சுட்டாங்க. உடனே அவர்கள் சொல்றாங்க, திதுமு என்னப்பட்ட தோமா மற்ற எல்லா விதமான சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய விருப்பம் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த உலகத்திலே ஆளுகை செய்யக்கூடிய அதிபதிகளாய் காணப்பட போகின்றோம் என்கிறதை பற்றி நம்ம யோசிச்சோம். எல்லா விதமான மக்களுக்கு மேலான ஒரு அதிகார வர்க்கமாய் நாம் காணப்படும் என்பதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ராஜ்யத்தை பற்றி பேச ஆரம்பித்ததை நாங்கள் கேட்ட பொழுது நம்முடைய மனதிற்குள் ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்கிட்டு, என்ன காரியத்தை நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்? இந்த உலகத்திலே வரக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போகின்றார், எஸ்டாப்ளிஷ் பண்ண போகின்றார். இந்த ராஜ்யத்திலே நான் அதிபதியாக. அதனாலதான் ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசக்கூடிய ஜனங்களா என்ன சொல்றாங்க? நான் உங்களுடைய வலது பார்சத்தில் ஒருவரும் இடது அப்படிலாம் கேட்கிறாங்க. அவங்களுடைய மனசுல காணப்படக்கூடிய விருப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய அதிபதிகளாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணம்.
ஆனா இயேசுனுடைய வாழ்க்கை அதற்கு புறம்பாக காணப்பட்ட பொழுதுதான் அவர்கள் தங்கள் மனதிலே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை இல்ல, இவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் வேறு மாதிரி காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. உடனே அவர்கள் யோசிச்சாங்க, எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, நாங்கள் எங்களை மறிக்கும்படிக்காக விருப்பத்திற்கு இணங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல் காரியம், நான் என்னுடைய சுயம் மறிக்க வேண்டியது அவசியம். என் விருப்பம், என் நினைவுகள், என் சிந்தைகள், என் செயல்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய பிரியங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய அபேட்சைகள் எல்லாம் முதல் காரியம் சாகும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இது உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் என்ன காரியத்தை செய்தாலும் அது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான முழு பலனை தராது. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சுய விருப்பத்தை வைத்துக் கொண்டு எத்தனை ஜெபத்தை நான் செயல்படுத்த, எவ்வளவு ஊழியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த சுயமான காரியங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பின் படியே முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில தரவே முடியாது. முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை? என் சுயங்கள் எல்லாம் முதல் காரியம் சாகும்படி நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள் பலவிதமான விருப்பங்கள் உண்டு, பலவிதமான சித்தங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு. நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் முதல் காரியம் ஒடுங்கி போகும்படிக்காக, அகன்று போகும்படிக்காக, சாகும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் தேவன் எதிர்பார்க்கும் முழு பலனை நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி மணிக்கணக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்தினுடைய முழு பலனை நாம் பெற்றிருக்கிறோமான இல்லை. ஏதோ 1-2 காரியத்தை நம்ம பெற்றிருப்போமே தவிர முழு பலனை நாம் பெற்றிருக்க முடியாது. எவ்வளவோ ஊழியத்தை நம்ம செஞ்சிருப்போம், எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சிருப்போம். வசனத்துல என்ன போட்டுக்க பாருங்க, ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு நீங்க உதவி செஞ்சா கூட பரலோகத்தில் அவர்களெல்லாம் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எத்தனை மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கிறோம் பாருங்களேன். இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த உதவிகளுக்கு உரிய பலன்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வரலன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இவைகள் எல்லாம் முழு பலனாக தேவனுடைய சமூகத்துல போகல. ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இவைகள் எல்லாம் காணப்படாமல் போனதற்கு காரணம் என்னுடைய சுயம் எனக்குள் இருக்கிறது, இன்னும் சாகல. இது சாகும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாதான் நான் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் கூட பரலோகத்தை அசையப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். நான் செய்ய சின்ன ஜெபம் கூட பரலோகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாய், நான் செய்யும் சின்ன தான தர்மங்கள் கூட, கொர்நேலியு என்கின்ற மனிதன் தான தர்மங்களை செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். எந்த மனுஷனுக்கு முன்னாலே போய் ஒண்ணுமே சொல்லல, அவனால் இயன்ற அளவிற்கு ஏராளமான காரியங்களை அவன் செய்யக்கூடியவனாய் விளங்கினார். ஒரு நாள் திடீரென்று சொல்லி தேவயத்தனமாக ஆண்டவராகிய தேவனுடைய தூதன் அவனுக்கு முன்பதாக வந்து நின்று அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், கொர்நேலியுவே, நீ செய்த ஒவ்வொரு தான தர்மங்களும் தேவனாகிய கர்த்தரால் நினைவு கூறப்பட்டு. எவ்வளவு பெரிய ஒரு விசேஷம்! இப்ப நீங்க எவ்வளவோ காரியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ ஜெபத்தை செஞ்சிருக்கிறோம். எனக்காக ஒரு தேவதூதன் வந்து நீ செஞ்ச ஜெபத்தெல்லாம் கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்தாருன்னு சொல்லி ஏன் சொல்லல? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இவைகள் எல்லாம் முழு பலனை பெறாமல் போனதுதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? சுயம் இன்னும் சாகாமல் இருக்கிறது. இந்த சுயம் சாக ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய முழு பலனை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன காரியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு வார்த்தையை பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 8வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது ஒருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. இரண்டாவது காரியம், பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல நிலைகள். இன்றைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய மனிதனாக நான் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் பழைய கோபதாபத்தை என்னால மாற்ற முடியல, பழைய சுபாவங்களிலே நின்று வெளியே வர என்னால் முடியல. பழைய அந்த திட்டங்கள், பழைய தீர்மானங்கள், பழைய ஆண்டவராகிய தேவனால் எந்தெந்த காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டதோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை இப்ப நம்முடைய வாழ்க்கையில இல்ல, திடீர்னு சொல்லி ஏதாகிலும் ஒரு அகேஷனலான ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பழைய சுபாவங்கள் எனக்குள் இருந்து மேலெழும்பி வருகிறதை பார்க்கின்றேன். அந்த பழைய நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் அடிக்கடி சொல்வார், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால் இந்நேரம் இவங்க எனக்கு விரோதமாய் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்காக ஒரு அருவாள் எடுத்து 4 பேருடைய தலையாச்சு நான் வெட்டாம இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய மக்களுடைய வாழ்க்கையில இன்னும் பழைய மனுஷன் சாகல,
பழைய நிலை உள்ளதா இருக்கிறது. இவைகளை வைத்துக்கொண்டு நான் எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தரால் அல்லது கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில தர முடியாது. வசனத்துல நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கானாவூரிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அவங்க இயேசுவை ரொம்ப முக்கியமா அழைச்சிருக்கிறாங்க. உடனே அங்கு பந்தி இருக்கக்கூடிய மக்கள் அநேக விதமான மக்கள் வர ஆரம்பிச்சதுனால ரசங்கள் மெய்யாகவே குறைந்து போயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு. உடனே தாயாகிய மரியாளை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க, ரசம் குறைஞ்சு போயிடுச்சு, ரசத்தை பிழிகிறதுக்கு இனி நமக்கு நேரம் கிடையாது. இஸ்ரவேல் நாட்டுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு போனா அங்க வீட்டுக்கு போகக்கூடிய மக்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கறது வழக்கம். எப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு டீ காஃபி நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்கறது வழக்கம். இப்படி கொடுக்காட்டி ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க. அந்த மாதிரி ரசத்தை அவங்க வரக்கூடிய மக்களுக்கு திருமண வைபவம் ஏராளமான மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. விருந்து சொல்லக்கூடிய நேரத்தில் நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க. இனி ரசத்தை பிழிகிறதுக்கு வழி ஒண்ணுமே இல்லை. உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் மரியாதை பார்த்து சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யுங்க. என்ன செய்யலன்னு தெரியல, இயேசு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்றீங்களே, நீ ஏசப்பாட்ட போய் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போய் சொல்லு. இந்த அம்மாவும் போய் ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீ ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்ப்பான்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவராக இயேசு நம்மாவை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கு எனக்கு என்னன்னு கேட்கிறாரு. என்ன வேலை வரணும்னு கர்த்தராகிய தேவன் எதிர்பார்த்தார் அப்படின்னா, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ரசம் குறைவுபட்டதை தவிர இன்னும் ரசம் காலியாகல. பழையவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைகளுக்கு அங்கே இடம் வராது. நல்லா யோசிக்குங்க. பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் பழைய நினைவுகள், பழைய சுபாவங்கள், பழைய கோபதாபங்கள், பழைய விருப்பு வெறுப்புகள், பழைய அநேக விதமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் தரும் புதுமையான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில வரவே முடியாது. அதனாலதான் எபிரேயர்ல ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறவைகள் எல்லாம் ஒரு வழிய வேண்டிய காலம் இது. அப்பதான் அந்த புதுமை நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய பலத்தை நம்பி நான் கடந்து போக மாட்டேன். எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய அறிவோடு கூட நான் கடந்து போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், பழைய அறிவோடு கூட தான் நாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். பழைய அறிவை வைத்துத்தான் அநேக விதமான வேத வசனங்களை தியானிக்கிறோம். பழைய அறிவை வைத்துத்தான், பழைய அந்த எல்லா விதமான நினைவுகளை வைத்துத்தான் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் விரும்பக்கூடிய புதுமை அங்க வராது. தேவன் தரக்கூடிய புதுமைனா அது எப்படி இருக்கும்? நீங்களும் நானும் நினைக்க முடியாத ஒரு காரியமாய் அவைகள் நம்முடைய சக்திக்கும், நம்முடைய புத்திக்கும், நம்முடைய நினைவுக்கும் அப்பாற்பட்ட விதமாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நீங்க செய்யக்கூடிய ஜபங்கள்லாம், இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஜபங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய, நம்முடைய மாம்ச அறிவிலே உருவாக்கப்படக்கூடிய ஜபம். ஆனால் புதுமையான தேவனுடைய கிருபை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஜபமே இல்லை, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளிலே கடந்து வருகிறது பார்ப்பீங்க. எல்லாம் புதிதாக, அந்த ஜபத்திலே ஒரு புதிய ஒரு வல்லமை, அந்த ஜபத்திலே ஒரு புதிய ஒரு சத்துவம், அந்த ஜபத்திலே ஒரு புதிய ஒரு பலம், அது நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியாது. அந்த புதுமையான அனுபவம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அப்போஸ்தலர் ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்கள் ஒரு நாளில் திடீரென்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பரத்திற்கு ஏறி போய்விட்டார். ஏறி போகிறதற்கு முன்பதாக வேறொரு தேற்றரவாளனை உனக்கு நான் அனுப்புவேனப்பா, நீங்க எல்லாம் ஆண்டவராகிய என்னுடைய நாமத்தினாலே பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய நாட்களில் என்னுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி மேல் வீட்டறையிலே காத்திருக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். இயேசு கிறிஸ்து போன உடனே இந்த ஜனங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு பெரிய ஒரு பயம். என்ன பயம் உருவாக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசுவுக்கே இத்தனை பாடுகள் வந்தது உண்டானால் எங்களை எல்லாம் ரோமர்கள் என்ன காரியத்தை செஞ்சிருவாங்க? எவ்வளவு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இனி எங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர் கிடையாது, எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு லீடர் கிடையாது, எங்களை பராமரிக்கக்கூடிய ஒருவர் கிடையாது, எங்களை நடத்தக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவர் கிடையாது. பயத்தோடு கூட அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்த பொழுது மேல் வீட்டு அறையினுடைய கதவுகளை அடைத்துக்கொண்டு உள்ள ஆரம்பிச்சிருந்தார். யாராச்சும் ஒருத்தர் கதவை தட்டுனா கூட பயந்து 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 அதாவது அந்த கதவை தட்டுகிறது யார் உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ரோதை என்கின்ற பெண் ஒற்று கேட்கும்படிக்காய் அந்த கதவு ஓட்டை வழியா பார்க்க ஆரம்பிச்சார். உங்களுக்கு பைபிள் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு காரியத்துல என்ன நடக்கும் என்கிறதை பற்றியான ஒரு வாழ்க்கை.
ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய புதிய நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது, இதெல்லாம் பழைய மனுஷனுடைய தன்மை. பழைய மனுஷன் உலகத்திற்கு பயப்படக்கூடியவனாய், ரோமர்களுக்கு பயப்படக்கூடியவனாய், ஆட்சிகளுக்கு பயப்படக்கூடியவனாய், அந்தஸ்துகளுக்கு பயப்படக்கூடியவனாய், சட்டத்திற்கு அநேக விதமான நடுங்கக்கூடியவனாய், மக்களுடைய முன்பதாக நிற்கக்கூடிய திராணி இல்லாத ஒரு மனிதனாக பழைய மனிதன் நினைவு கூறப்படக்கூடிய அந்த காலத்துல இவர்களுடைய நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். படிப்பறிவே இல்லாத இருக்கக்கூடிய அநேக விதமான மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மக்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கையில படித்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயத்தோடு கூட காணப்பட ஆரம்பிச்சாங்க. இயேசுவோடு கூட போனதுனாலதான் எல்லா விதமான மக்களும் தைரியமாய் கடந்து போனார்களே தவிர, இயேசு விட்டுட்டு போன பிறகு அவர்களை அறியாத ஒரு பயம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு நாள் வந்த பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்ட பொழுது, சகலமும் புதிதாக்கப்பட ஆரம்பித்த பொழுது, முதல் காரியம் என்ன தெரியுமா? அடைக்கப்பட்ட அந்த மேல் வீட்டு அறையினுடைய கதவு திறக்கப்பட்டது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் நின்று கர்த்தராகிய தேவனை பற்றி பேசினார்கள். எந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பயந்தார்களோ, அதே மனுஷர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசின மாத்திரத்தில் ஒரே நாளில் 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அதுதான் ஒரு புதிய ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? பழைய நிலைகள், பழைய காரியம் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமை அங்க வராது. நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்ல, இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையான அனுபவத்தை தரக்கூடியதாய் விளங்குகிறதை பார்ப்பீர்கள். இந்த பழைய அணுகுமுறையே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. பழைய ஓட்டமே நம்முடைய வாழ்க்கையில இருக்க, பழைய சிந்தனையே நம்முடைய வாழ்க்கையில வராது. பழைய காரியங்கள், பழைய கவலை, பழைய வேதனை, பழைய ஒண்ணுமே இருக்காது. ஏனென்றால் அந்த கர்த்தருடைய வசனத்தில் என்ன கொடுக்க, பழமைகள் எல்லாம் உருவழியும் காலம் வந்துருச்சு. எப்பொழுது புதுமை உள்ள வந்துருச்சோ பழமையானவைகளுக்கு அங்கே இடமே இல்லை. வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், எப்பொழுது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய ரசம் துருத்திகளுக்குள் வந்ததோ பழமைகள் எல்லாம் அற்று போய்விட்டது. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்கு காணப்படக்கூடிய தொட்டியிலே இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான ரசங்கள் யாவற்றையும் அவர்கள் பருக ஆரம்பிச்சாங்க. பழைய ருசி ஒண்ணுமே பார்க்கல. எல்லாம் புதுமையாக்கப்பட்ட ருசியை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பீக். இப்படித்தான் போகணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பழைய சுபாவம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். என்ன மாற்றம் வர வேண்டும்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று மிகுதியும் கனி கொடுக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பயனில்லாததாக காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த பழமை என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரைக்கும் தான், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் பயன்படுத்தப்படவே முடியல. கர்த்தராகிய தேவனை பார்த்த மரியாளே சொல்றாங்க. ஒருவேளை உங்களை பார்த்து ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்யுன்னு சொன்னா கூட ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னும் பழமையான ரசம் உள்ள இருக்கு. இது இருக்கக்கூடிய வரைக்கும் என்னால் ஒரு புதுமையான காரியத்தை செய்ய முடியாது, புதிய ஒரு மாற்றத்தை தர முடியாது அவனுடைய வாழ்க்கையில. இவைகள் எல்லாம் எப்பொழுது அவனை விட்டு வெளியேற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் புதுமையான நிலைகளை அவன் பெற்றுக்கொள்வார். நம்ம நினைக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா, இது இப்ப நீங்க ஓடுறதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நடந்து தெரியக்கூடிய நீங்களும் நானும் கழுகை போல பறக்க ஆரம்பித்து, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்களும் நானும் நடந்து தெரிய ஆரம்பிச்சோம். உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பலம் சார்ந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. யாராகிலும் மனிதன் பேசுவான், யாராச்சும் ஒரு மனுஷன் ஆலோசனை சொல்லுவான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனால் புதுமை என்றைக்கே வருகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் உயர்த்தப்பட்டு இனி நீங்கள் நடக்கக்கூடிய மக்களாய் அல்ல, கழுகுக்கு சமானமாய் வானத்தை தொடக்கூடிய அளவிற்காய் பறக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சு. இதுதான் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. அப்ப என்னுடைய வாழ்க்கையில தேவன் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? இப்ப பழமையான மனுஷன், நடைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய மனுஷன் எதை செய்ய முடியும்? அவன் கண்களினால் கண்ட உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை அவன் பார்த்து எல்லா விதமான காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கும். ஆனால் வானத்தை அளாவ பறக்கக்கூடிய கழுகுகள் எதை கொடுக்க முடியும் பார்த்தா, ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான வானளாவ காணப்படக்கூடிய பெரிய மேன்மையான காரியங்களை தேவனுக்கு முன்பதாக கொடுக்க முடியும் தானே? அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதுமை உருவாக்கப்படும்படிக்காக பழமைகள் எல்லாம் ஒரு வழியும்படி அதெல்லாம் சாகும்படி நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பழமையான நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஆண்டவரே, எந்தெந்த விஷயம் இன்னும் என்னை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது, எந்தெந்த விஷயத்தில் நான் இன்னும் அடிமையாக்கப்பட்டவனாய் விளங்குகிறேன், இந்த காரியத்தை எதனால் என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில புதுமையை நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த பழைய ஜெபம் எனக்கு வேண்டாம், பழைய ஊழியம் எனக்கு வேண்டாம், பழைய காரியம் எனக்கு வேண்டாம், பழைய அணுகுமுறை எனக்கு வேண்டாம், பழைய வேத
வாசிப்பு எனக்கு வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ஒரு புதுமையான ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவராக இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த அநேக விதமான அந்த அப்போஸ்தல ஜனங்கள் எல்லாம் ஒரு புதுமையான வாழ்க்கையின் ஊடாக அழைத்து கொண்டு போகப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ட மீன்பிடிக்கக்கூடிய வலையெல்லாம் இல்ல. இப்ப ஆண்டவராக தேவன் சொல்கிறார், உங்களை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்ற போவார். எப்படி புதுமையா கொண்டு வருவார் பாருங்களேன். அப்ப கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை தொடுகிறது உண்டானால் அவனை புதுமையான வழியின் மூலமாக நடத்துகிறார். இப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில புதுமை வரல? அப்போ ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இன்னும் என்னுடைய பழமை உருவழியவில்லை. இது நான் சாகும்படி ஒப்புக் கொடுக்கணும். என்னுடைய பழமையை நான் தேடி பார்த்து எங்கெங்கெல்லாம் இன்னும் அந்த பழமையான கட்டுக்களிலே நான் காணப்படுகிறேன். நான் புதுமையான அனுபவங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தராகிய தேவன் என்னை வளர்த்து பெரிய காரியங்களை உருவாக்கும்படிக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலக ரீதியான சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து இதிலே கர்த்தர் திருப்தி அடைவார் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. தேவன் எதை எதிர்பார்க்கின்றார்? உன்னை நான் உருவாக்கினனுடைய நோக்கமே வேற, ஆனா நீ செய்யக்கூடிய காரியம் வேற. இதற்கு என்ன காரணம் என்றால், இன்னும் உருவழியாத பழமையான காரியங்கள் இவைகள் உருவழியும்படிக்காக என் வாழ்க்கையிலே நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் முழு பலனை தரும் ஒரு மனிதனாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நான் இதான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னா மண்ணானவனுடைய சாயல். இந்த சாயல் முற்றிலும் களையப்பட ஆரம்பித்தால்தான் வானவனுடைய சாயலை நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள முடியும். வானவனுடைய சாயல்னா என்ன அர்த்தம்? அவனுடைய எண்ணம், அந்த சிந்தனைகள், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் வானத்துக்குரியதாகவே காணப்பட ஆரம்பிக்கும். அவன் மண்ணை பற்றியே யோசிக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே மண்ணிலே காணப்படக்கூடிய தன்மைகளிலே ஒரு பங்கு கூட அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. எல்லா விஷயமும் வானத்துக்கு அடுத்த காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடியவனாய் விளங்க இப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய கிருபைகளை பெற ஆரம்பித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் மண்ணுக்குரிய ஒரு மக்களாகவே நாம் மண்ணுக்காகவே நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். மண்ணுல இந்த ஒரு காரியம் கிடைக்க ஆண்டவரே, மண்ணுல இந்த ஒரு விளைச்சல் கிடைக்க ஆண்டவரே, மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைக்க ஆண்டவரே, மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். ஏனென்றால் மண்ணுக்குரிய சாயல் இன்னும் சாகல. இந்த மண்ணுக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் விண்ணுக்குரிய காரியங்களை பற்றி யோசனை என்னுடைய வாழ்க்கையிலே வரவே வராது. எவ்வளவுதான் நீங்க பேசி பாருங்க, எவ்வளவுதான் நீங்க சொல்லி பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே வானத்துக்குரிய சாயலுக்குரிய தன்மைகள் ஒருபோதும் வராது. காரணம், இந்த மண்ணுக்குரிய சாயல், மண்ணுக்குரிய போர்வை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே போர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இவைகளை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசிக்க நேர்ந்தது. ஒரு தாய்க்கோழி அது அநேக விதமான முட்டைகள் யாவற்றையும் விட்டு அதன் மேலே அடை காக்கக்கூடியதாய் விளங்கிற்று. முட்டைகள் உடைத்து வெளியே வரக்கூடிய பருவம், நாளைக்கு காலையில அந்த முட்டை ஓட்டை உடைத்து உள்ள இருக்கக்கூடிய அநேக விதமான கோழி குஞ்சுகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நேரம். அப்ப அந்த தாய்க்கோழி அந்த அந்த முட்டையின் மேலே அடை காக்கக்கூடிய நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய குஞ்சுகள் இப்போ அதாவது அது ஒரு கருவாக காணப்படாம இப்போ அந்த கரு அது ஒரு உருவமா மாற்றப்பட்டுருச்சு. இப்ப நாளைக்கு உடைக்க வேண்டிய அந்த ஒரு நேரம் தான். இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சு தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. அம்மா, வெளி உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாங்க பார்க்கக்கூடிய உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம், எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டதை போல, எந்த இடத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாததை போல மூச்செல்லாம் திணற ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு எந்த விதமான காரியத்தையும் பற்றி யோசிக்கவே முடியல. நீங்க வாழக்கூடிய உலகம் இப்படிதான் இருக்குமாமா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சை பார்த்து, உள்ள இருக்கக்கூடிய குஞ்சை பார்த்து சொல்லுது, இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த உலகம் அல்ல உன்னுடைய உலகம். உன்னுடைய உலகம் அது மகாபெரிய விஸ்தாரமான உலகம். இந்த உலகத்துல நிறைய மரம்னா என்னம்மா? அந்த மரத்தை பற்றி தாய்க்கோழி சொல்கிற, மரத்துல பார்த்தா நிறைய இலைகள் இருக்கும், நிறைய அநேக விதமான கனிகள் இருக்கும். கனினா என்னம்மா, காய்னா என்னம்மா, பூ ஒண்ணுமே தெரியல அதுக்கு. அது பார்த்த உலகம் எல்லாம் அநேக விதமான ஒரு இருட்டான ஒரு இடம். அந்த இடத்திலே எங்கும் அங்கும் நகர முடியாத ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கை. அப்படித்தான்
விண்ணுக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா நீங்களும் நானும் யோசிக்க முடியாத பெரிய காரியம். நம்முடைய மனதிற்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கை. ஆனால் நான் என்னுடைய அணுகுமுறையில எதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்? இந்த கோழி குஞ்சு தாய்க்கோழியை பார்த்து சொல்கிறேன், நீ எல்லாம் போய் சொல்றமா? இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பற்றி நாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது எப்படி மரம் இருக்க முடியும்? அது எப்படி அநேக விதமான காற்றுகள் காணப்பட முடியும்? அது எப்படி அநேக விதமான இலைகள் எல்லாம் மரத்திலிருந்து உதறக்கூடியதாய் பார்க்க முடியும்? அநேக விதமான நாய் இருக்குன்னு சொல்றீங்க, நரி இருக்குன்னு சொல்றீங்க, புலி இருக்குன்னு சொல்றீங்க, சிங்கம் இருக்குன்னு சொல்றீங்க, மனுஷன் இருக்கிறான்னு சொல்றீங்க. இவைகள் எல்லாவற்றையும் எப்படி நான் நம்ப முடியும்? ஏனென்றால் மண்ணுக்குரிய அறிவு இருக்கக்கூடிய வரைக்கும் விண்ணுக்குரிய காரியத்தை நம்ப உங்களால முடியாது. ஒரு தலையறிவா நம்ம நம்ப முடியுமே தவிர முழுவதுமாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. எப்பொழுது இந்த மண்ணுக்குரிய சாயல் விளக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் விண்ணுக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் ஆழமாய் அறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை மண்ணுக்குரிய அறிவினால் உங்களாலும் என்னாலும் அறிய முடியாது. கர்த்தருடைய செயல்களை மண்ணுக்குரிய காரியங்களால் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய அநேக விதமான திட்டங்களை இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஞானத்தினால் நீங்களும் நானும் சந்திக்கிறது கட்டிட முடியாது. என்னுடைய அறிவு இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்ட என்னால முடியாது. நான் பார்க்கக்கூடிய உலகம் எல்லாம் ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மாதிரி தான். இந்த முட்டை ஓட்டை தாண்டி வேறொரு உலகம் ஒன்று இருக்கிறது. அது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பரம ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அந்த ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட மகிமை உண்டு. இத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, கேருபீன்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க. அந்த ராஜ்யம் மகிமையிலிருந்து ஒரு ராஜ்யம், அது வெளிச்சத்தின் ராஜ்யம், அது இருளே காணப்படாத இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் காணப்படாத இருக்கக்கூடிய ராஜ்யம். இப்படியெல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசினாலும் இந்த மண்ணுக்குரிய சாயல் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த லிமிட்டுக்கு தாண்டி யோசிக்க என்னால முடியல. இவ்வளவுதான் என்னால யோசிக்க முடியுது. இல்ல ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. ஏனென்றால் நான் கண்ட இந்த உலகத்தினுடைய காரியங்களை நான் பார்க்கிறேன். இப்படித்தான் ஆவிக்குரிய காரியங்களை உலக அறிவிலே நீங்களும் நானும் ஆராய முற்பட்டு தோல்வியின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார். மண்ணுக்குரிய சாயலை களைந்து போட்டு பாருங்கள். ஆவிக்குரிய உலகம் நீங்களும் நானும் நினைக்கிறது காட்டிலும் மிகவும் அழகு நிறைந்தது, மகிமை நிறைந்தது. அந்த உலகத்திற்குள்ளாக ஒரு வருஷம் உள்ள போயிட்டனா திரும்பி வருகிறதுக்கு அவனுடைய மனமே வராது. அந்த உலகம் அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு மகிமையாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய வேண்டும் என்றால், அறிய வேண்டும் என்றால் மண்ணுக்குரிய நிலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு விளக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப வானத்துக்குரிய அந்த காரியங்களை நான் அறிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவைகளை நான் பெரும்படிக்காக அவைகளுக்கு ஏற்ற விலைக்கரியத்தை நான் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பேன். உங்களுக்கே தெரியும், இப்ப சாதாரணமாக நான் என்ன காரியத்தை யோசிக்கிறேன் அதை பத்தி எனக்கு தெரியல. ஆகவே பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கினா போதும் ஆண்டவர், இப்படித்தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த ராஜ்யத்தை பத்தி எனக்கு தெரியல. அந்த ராஜ்யத்தை பற்றி நான் முழுவதும் யோசிக்கும் பொழுதுதான், அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை பற்றி பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய மகிமையை மதிப்பை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இப்ப பைபிளை வாசிக்கிறதுக்கும் இந்த ராஜ்யத்தை பற்றி அறிந்த பிறகு வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த ராஜ்யத்தை பற்றி அறிகிறதுக்கு முன்பதாக நான் தலையறிவிலே பைபிளை வாசிப்பேன். ஆனால் ராஜ்யத்தை பற்றி அறிந்த பிறகு இந்த வசனங்கள் தான் அந்த ராஜ்யத்தை உருவாக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை பார்க்கும் பொழுது இதனுடைய முழு மகிமையை நான் இங்கே கண் கொண்டு பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தராகிய தேவன் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களையும் ஆண்டவராகிய தேவன் எப்படி நேர்த்தியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார், இவைகளுடைய ஒவ்வொரு விதமான ஆழமான விஷயங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த மண்ணுக்குரிய சாயல் விளக்கப்பட வேண்டியது அவசியம். இது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை உங்களால் என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன் இந்த ஆண்டவராகிய தேவன் சோதிக்கின்றார்? ஏன் இந்த ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு தெரியல. இந்த மண்ணுக்குரிய சாயல் களையப்படும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியத்தினுடைய பின்னணியத்துல தேவன் எத்தனை ஞானமாய் இயங்கிக் கொண்டு வருகிறார் என்பதை நீங்களும் நானும் காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, அந்த ஞானத்தினுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய விலைக்கரையும் கொடுக்கணும். அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய முழு பலனை நான் கொடுக்கக்கூடியவனா? இப்ப அரைகுறை பலனை தான் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப இதனுடைய வேல்யூவை நான் தெரியும் போதுதான் இதற்கு நான் விலை கொடுக்க வேண்டுமானால் எவ்வளவு காரியத்தை நான் செய்ய வேண்டியது அவசியம், எத்தனை விஷயத்தை நான் தியாகம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தல மக்கள் எல்லாம் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி ஊழியங்களை செஞ்சாங்கன்னா அவர்கள் இந்த காரியத்தினுடைய மகிமையை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால, இதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் தகும் என்பதை அவர்கள் விலகிக் கொள்ள ஆரம்பிச்சதுனால்தான் தங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நான் என்னுடைய பலத்திலே முழு பலத்தை கூட கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இதனுடைய மகிமை எனக்கு தெரியாது.
ஆகவே ஏதோ ஒன்று காரியங்களை நான் செய்யக்கூடியவனாய் விளங்குகிறேனே தவிர ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்க முடியாதவனாய் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன விலைக்கரியத்தை கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வேதத்திலே சொல்லும் பொழுது, இந்த காலத்திலே நீங்கள் படக்கூடிய பாடுகள் எல்லாம் இனி வரப்போகின்ற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே அல்லன்னு சொல்றாரு. நீங்க இந்த உலகத்துல படக்கூடிய பாடுகளை ரொம்ப பெருசா யோசிக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் நான் அடிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய நாமத்தினால் நான் அநேக விதமான பிரச்சனைகளாக கடந்து போனேன், அதாவது அநேக விதமான காய்ச்சல் திடீர்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. நிறைய தலைவலி வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு, அத்தனை காரியம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் கர்த்தருக்கு செஞ்சது ஒண்ணுமே இல்லை என்பதை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சேன். அப்போஸ்தலன் அந்த காரியத்தை பார்த்த பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், இந்த காலத்தில் நான் பட்ட பாடுகள் எல்லாம் இனி ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிமைக்கு எவ்வளவேனும் ஒப்பானவைகள் அல்லன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மகிமையை விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் முழு பலனை தரக்கூடிய ஒரு மக்களாய், நான் இந்த பலனை பெற வேண்டும், அந்த மகிமையை பெற வேண்டும் என்றால் என்னால் இயன்ற மட்டும் இன்னும் அதிகமாக நான் பிரயாசப்படுவேன் என்கிற ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்க முடியும். இல்லாட்டி இந்த ஒரு காரியமே போதும், இவ்வளவு செஞ்சா கர்த்தருக்கு செஞ்சா போதும், ஆண்டவராக தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதை பற்றி நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உங்களால் ஆன மட்டும் முழு ஈல்டிங்கை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும். அதுக்கு தேவை என்ன? 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தரை பின்பற்றக்கூடிய விஷயத்துல தன்னுடைய சுயத்தை மறுத்து ஆண்டவராக தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கும்படிக்காக தங்களை ஒப்புக் கொடுத்த ஆண்டவராக தேவனுடைய மக்களை போல. இரண்டாவது காரியமாக, பழமைகள் எல்லாம் உருவழியும்படிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை போல. எல்லா பழமையான காரியம், என்னென்ன விதமான ஜென்ம சுபாவங்கள், பழமையான அழுக்குகள், பழமையான இதெல்லாம் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான அனுபவத்துக்கு அங்க இடமே வராது. ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் புதுமையாக உருவாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இந்த பழமைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராக தேவனுடைய இயக்கத்தை உங்களால பார்க்க முடியாது. நீங்க பாக்குறதெல்லாம் கர்த்தருடைய இயக்கம் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல. இது அல்ல கர்த்தருடைய இயக்கம். கர்த்தராக தேவன் உங்களுக்குள் இயங்கினால் உங்கள் வாழ்க்கையுடைய நிலைகள் எங்கோ கடந்து போக ஆரம்பிச்சிருந்ததை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் அவ்வளவு தூரம் உயர்த்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கைகள் எல்லாம் ஷேக் ஆகுது, இதுதான் கர்த்தராக தேவனுடைய இயக்கம், இதெல்லாம் கர்த்தருடைய இயக்கத்தினுடைய காரியம்னு நம்ம சொல்ல முடியாது. கை ஷேக் ஆகிறதுக்காக ஆண்டவராக தேவன் அவ்வளவு பெரிய மகிமையை தரணுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராக தேவன் கையை பிடிச்சி இப்படி குறுக்குனால கை ஷேக் ஆகிறதா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இவ்வளவு பெரிய ஒரு காரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம், இதுதான் ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய புதுமையான அனுபவம். 2 அந்நிய பாஷை பேசினா இதுதான் கர்த்தர் தந்திருக்கும். இல்ல. கர்த்தர் தரக்கூடிய புதிய அனுபவம் நம்முடைய புத்திக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அனுபவத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. பழமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா புதிய நிலைகளின் மூலமாக நம்ம கடந்து போயிடுவோம். கடைசியாக ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, மண்ணுக்குரிய சாயல் அகற்றப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் ஆண்டவராக தேவன் நமக்கென்று உருவாக்கி இருக்கக்கூடிய மேலான வானவருக்குரிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ளவே முடியும். மண்ணினுடைய அறிவினால் வானத்துக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. வானத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை உங்களாலும் என்னாலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. இந்த சாயல் ஒழிக்கப்படும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் முழு பலனை தரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கும். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பேன்? நான் ஜெபிக்கிறேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய நாமத்தினால ஊழியர்களுக்கு அநேக விதமான உதவிகள் யாவற்றையும் செய்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். கர்த்தருடைய நாமத்தினால் ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யறேன், பரலோகத்துக்கு போறேன். இல்லை, நீங்க கொடுக்கக்கூடிய விலை கரியத்துல பரலோகம் இல்லை. இங்க இருந்து மேல வானத்துல அதாவது 1வது வானம் வரைக்கும் கூட போறது கஷ்டம். 7 வானம்னு சொல்றாங்க, 1வது வானம் கூட போறது கஷ்டம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராக தேவனுடைய வேதத்தினுடைய காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல தான் மண்ணுக்குரிய சாயல் விளக்கப்படும் பொழுதுதான் கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்திற்கு எவ்வளவு விலை கரியத்தில் கொடுக்கணும் என்கிற அந்த ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது பார்க்கணும். இப்ப நம்ம இந்த காரியத்திலே செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்களும் நாம் திருத்தடைய ஆரம்பிச்சோம். அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் திருத்தடையாமல் போனதற்கு காரணம் அந்த சாயலை அவர்கள் தரிசிக்க ஆரம்பித்ததுனால தங்களால் ஆன மட்டும் முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். மண்ணுக்குரிய சாயல் விளக்கப்படும்படி நீங்க ஜெபிக்க வேண்டும். அதெல்லாம் சாகும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் தான் தேவன் விரும்பக்கூடிய முழு பலனை தரக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் மட்டுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் எதிர்பார்க்கும் பலன்களை கொடுக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய நிலைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்கும்படிக்காக, தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக நம்முடைய நிலைகள் காணப்படும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போம். உம்மை பின்பற்றும் விஷயத்திலே, பழையவைகள் உருவழியும் விஷயத்திலே,
மண்ணுக்குரிய சாயலை களையும் விஷயத்துல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்படணும் சுவாமி. எங்களை புதிய கோணத்தில் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறேன். இப்ப எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுதான் ஒரு புதிய வாழ்க்கை என்று சொல்லி நாங்களாகவே எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. புதிய வாழ்க்கை என்கிறது நாங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை போலல்ல. இதிலே பழமைக்கு எந்த இடத்திலும் இடமே இருக்காது. பழமையான யோசனையோ, பழமையான நினைவோ, பழமையான பலமோ, பழமையான ஞானமோ எங்க வாழ்க்கையில் இருக்காது. எல்லாம் புதிய ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சந்தித்த போது ஒரு புதிய வாழ்க்கை நீர் அவர்களுக்கு தந்து பழைய வலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி எறியவும் புதிய ஆண்டவராகிய தேவனுக்குள் அழைக்கப்பட்ட புதிய அழைப்பிலே அவர்கள் கடந்து போனார். இனி அவர்கள் திரும்ப அந்த பழைய காரியங்களை தங்கள் வாழ்க்கையில யோசிக்கவே முடியாத அளவுக்கு புதுமையான ஒரு திருப்பு முனையை உருவாக்கி தருகக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் தான் புதிய வாழ்க்கை என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவனை நாங்கள் இந்த வாழ்க்கையின் மூலமாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அனுபவம் வர வேண்டும் என்றால் எங்கள் பழமைகள் உருவழிய வேண்டும். மண்ணுக்குரிய சாயல் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும். இந்த வார்த்தைகளின் மூலமா எங்களோடு கூட பேசினேன். இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் பயனாக்கி கொள்ள கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவை, எதற்கோ வந்தோம், எதற்கோ பிடிக்கப்பட்டோம், எதையோ நோக்கி நாங்கள் கடந்து போகிறோம் என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல சுவாமி. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை என்றும், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்றும், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட நடவடிக்கை என்றும், இதை நோக்கித்தான் நாங்கள் கர்த்தாவை கடந்து போக வேண்டும் என்றும் கர்த்தர் எங்களோடு கூட திட்டமும் தீர்க்கமாய் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டவை என்றும், நாங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்றும், நாங்கள் கர்த்தராக தேவனுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், பழமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவன் விரும்பும் புதிய அனுபவத்திலே கடந்து போக வேண்டும் என்றும் ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலம் பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை, கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் யாருக்கோ சொல்லப்பட்டதாக நாங்கள் நினைவிலே கொள்ளாமல் இவைகளை நாள்தோறும் எங்கள் வாழ்க்கையிலே பயனாக்கி கொள்ள, இவைகளை எங்கள் வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ள, இவைகளின் மூலமாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சித்தம் வைக்கிறீரோ அவைகளின் ஊடாக கடந்து போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையாகிய விதைகளை சத்துருவானவன் எடுத்துக்கொண்டு போய்விடாதபடி எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை நம்முடைய பிள்ளைகள் பாதுகாத்துக் கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்தி உம் ராஜ்யத்தை வந்தடைய ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.